Hey guys, இன்னைக்கு கான்வர்சேஷன் உரையாடல் என் கூட உரையாட போகிறது மாற்றம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் சுஜித். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்னு கூட சொல்வேன். ஏன்னா அதாவது இளைஞர்களுக்கு எதாவது பண்ணணும், சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஆங்கரிங் பாயிண்டில் என் கூட வந்து சிங்கான ஒரு நல்ல மனிதர் நான் சொல்வேன் சுஜித். ஹீஸ் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் இன் இன்ஃபோசிஸ். அது மட்டும் இல்லாமல் பேரலாக ஒரு 1200க்கு மேலே குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காங்க மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாக. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ப்ளஷர்ஸ் மைண்ட். சுஜித், 2 விஷயங்கள் நம்ம 2 பேருக்கும் காமனாக இருக்க விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், ஃபுல் டைம் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், ப்ளஸ் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறீங்க. 1000க்கும் மேலே குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கீங்க இல்லையா? எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, பிடிச்ச வேலையை செய்யும் போது எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ்ன்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹெச்ஆரில் ரொம்ப காமனாக யூஸில் பண்ணுற டேர்ம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கும் வாட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எனக்கு அந்த டெஃபினேஷன் பிடிச்சதே கிடையாது. வாட் இஸ் ஒர்க், வாட் இஸ் லைஃப், அது வந்து மர்ஜ் ஆனால் தான் உண்டு. ஸோ ஹெச்ஆர்ன்றது ஒன் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ மீன் ஒரு 8 to 10 hours ஐ ஸ்பெண்ட் இன் ஆஃபீஸ். அதனால் அது ஒரு சைடும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பல விஷயம் இருக்கும், ரைட்? யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷன். ஸோ அதில் எனக்கு ஒன்று வந்து தான் வாஸ் அரவுண்ட் கம்யூனிட்டி ஒர்க். அதுதான் மாற்றம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ வெரி சிம்பிளி, பிடிச்ச வேலையை மட்டும் செய்யும் போது தெர் இஸ் அப்சல்யூட் பிளிஸ். அந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஐ ரியலி டோன்ட் சி அன் இஷ்யூ அட் ஆல். சிம்பிள் டிப்ஸ் தான். ஐ யூஸ் இஸ் வாட் பி ஷேம்லெஸ், ரைட்? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம பேசாமல் நம்மளுடைய கருத்துக்களை பகிராமல் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய தப்பு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹோன் யூர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் தான் டாக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கேட்குறது போதெல்லாம், சார் நல்லா பேசுகிறீங்க சார், தமிழில் பேசுகிறீங்க, இங்கிலீஷில் பேசுகிறீங்க, ஐம் ஷுர் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வரும். பட் இவங்க யாருமே 1999, 2000 பேசின ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ சில டைம் அது கேட்கும்போது இவ்வளோ கேவலமாடா பேசியிருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்குன்னா ஒன்லி வென் யூ மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சேர்லேருந்து எந்திரிச்சு வரணும். அண்ட் ஹிட் ஆஸ் மெனி ஸ்டேஜஸ் இஸ் பாசிபிள். நான் அதான் சொல்லுவேன். எனக்கு வந்து கிடைச்ச ஒரு ஸ்டேஜை நான் அது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாது. ஐ காம்ப்ரமைஸ் சம் ஹவ் தி ஆர் தி அதர் அண்ட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், நாட் குட் இனஃப் இந்த பேசுகிறதா இருக்கட்டும், சமுதாய அக்கறை நிறைய பேருக்கு இருக்குது. பட் வெளியே வந்து மக்களுக்கு செய்கிறதுக்கு பயமோ ஒரு சங்கோஜமோ நிறையா இது மாதிரி இருக்குது. ஸோ எப்படி அதுலேருந்து வெளியே வர முடியும் சார்? நீங்கள் எப்படி அதை உடச்சி வெளியே வந்தீங்க? பிகாஸ் 1000க்கு மேலே குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஜோக். அது மாற்றம்ல நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய குழந்தைங்க இதை அவங்களோட ஃபியூச்சர் எலிவேட் பண்ணுறது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி அந்த இன்னோவேஷனை உடச்சி செய்ய முடியும்? இல்லை, ஸ்டார்ட் சம்வேர். இன்றைக்கி 1000 குழந்தைங்க. பட் இதே கேள்வியை நீங்கள் 2013 நம்ம இந்த ஷோ பண்ணுறோம் அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 1000 பேர் படிக்க வைக்கிறீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டால் நான் அது ஆன்சர் வில் பி 0. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது 1000 பேர்லாம் கனவுல கூட நினச்சது கிடையாது. அப்போது ஒரே ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும், ஒரு உதவி கேட்ட ஒரு பொண்ணை படிக்க வைக்கணுன்றதுக்காக தான். அப்போ மாற்றம்ல பேர் வைக்கக்கூடாது டாக்டர். வி ஜஸ்ட் செட் வி வாண்ட் டு ஹெல்ப் சம்படி. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் ரியலைஸ் திஸ் இன் மை லைஃப். வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங், ஸ்டார்ட். அது பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ட் மாடல். அதாவது ரோடில் இருக்க எல்லா சிக்னலும் க்ரீன் ஆன பிறகு நான் வண்டி எடுப்பேன்னு நினச்சா அது சான்ஸே இல்லை. யூ வில் நெவர் ஸ்டார்ட் த கார் ஃப்ரம் யுவர் கராஜ். ஸோ நாட் ஸ்டார்ட் பேபி ஸ்டெப்ஸ். ஐ ஆம் ஸ்ட்ராங் பிலீவர் இன் ஒன் திங். வென் யுவர் இன்டென்ஷன் இஸ் பியூர், அது ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா ரிசோர்ஸஸ் எவ்ரி திங் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன பப்ளிக் ஸ்பீக்கிங், ஃபிட்னஸ், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், ஜஸ்ட் ஸ்டார்ட் பேபி ஸ்டெப்ஸ். என்ன நடந்துட்டு போகும்போது ஏதாவது தடங்கள் வரும், அது தாண்டி போகிறது தானே ஜேர்னி. ஐ திங்க் இட் பி பியூட்டிஃபுல். எக்ஸலென்ட். அதாவது சுஜித், நீங்கள் நிறைய குழந்தைங்களை பார்க்குறீங்க, கிராமப்புறங்களில் இருக்கிற குழந்தைங்க, கஷ்டப்படுற குடும்ப சூழலேருந்து வர குழந்தைங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு தடங்கள் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி, வாட் கேன் வி டூ ஆஸ் அ சொசைட்டியாக, நம்மளாம் மனிதர்களாக எப்படி அவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ண முடியும்? இப்போ நான் ரூரல் சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக்லி தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, மார்க் வாங்க தெரியும் உங்களுக்கு. அந்த மார்க் எப்படி வாங்குறாங்கன்றத மனப்பாடம் பண்ணி வாங்குறாங்க, எக்ஸாம் எழுதி வாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆட்டிடியூட் இஸ் ஆல்சோ தேர். இந்த ஆட்டிடியூட்னு சொல்லும் போது ஃபைட்டிங் ஸ்பிரிட் இஸ் ஆல்சோ தேர். இல்லைனா தாண்டி வந்திருக்கவே முடியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், மாற்றம் குழந்தைங்கலாம் பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக் அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருந்தோம்னா வி வுடன்ட் ஹவ் டன் எனிதிங். பட் நீங்கள் சொன்னீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது, அவங்களுக்குள்ள இந்த மைண்ட் செட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதான் நம்மளால் இவ்வளோ தான் முடியும். இப்போ நம்ம மாற்றம் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போனிடும் சார். இந்த ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது தான் இஸ் அ மைண்ட் செட் இஷ்யூ.
நான் நிறைய பேருக்கு இப்போ இவ்வளோ நல்லா படிக்கிறீங்களா, அப்ராட் போய் படிக்கலாமே, இல்லை அதுக்கு நிறைய செலவாகுமே மைண்ட் செட். ஸோ அது செலவுன்றது தான் அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இப்போ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சிஏ படிக்கணும்னா ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எழுதாத ஒருத்தர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, சிஏ படித்தா ரொம்ப டஃப் ரொம்ப டஃப். நம்மளும் அது மைண்டில். ஸோ ஐ திங்க் மைண்ட் செட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் that I see, not just in rural students, for anybody, for everybody. And அதை பிரேக் பண்ணுறது தான் we are trying to do that. ஓகே, ட்ரீம் பிக், இது வந்து பாசிபிள் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளை காமிக்க முடியும்ல. I mean, one of my biggest example is that the 1 mile run, right? Roger Bannister. So the beautiful example it's not about Roger Bannister breaking the record. அதுக்கப்புறம் எத்தனை athletes அதை break பண்ணுறாங்க, அவங்க கொடுத்த reason is fantastic. Saying if he was able to do it, why can't I? ஸோ அதை தான் நாங்கள் வந்து மைண்ட் செட்க்கு வந்து we want to work around it. அதுதான் நான் பார்க்குற மிகப்பெரிய சேலஞ்ச். ரைட். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக சுஜித், இப்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஐஐடியாக இருக்கட்டும், ஐஎம்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஏஎம்ஸ் ஃபார் தட் மேட்டர், தமிழ்நாட்டில் இருந்து போகிற குழந்தைங்க ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ஹவு டு யூ திங்க் தட் கேன் இம்ப்ரூவ் சுஜித்? எப்படி அதை அதிகப்படுத்த முடியும்? இல்லை, நம்மளுடைய மார்க்ஸ், நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் மார்க்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல மார்க் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா ரோட் லேர்னிங், மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கும் போது they will be able to score marks. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது we chicken out, ரைட்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு சராசரி ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸே கேளுங்களேன், எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும்? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் முடிக்கிறவங்களுக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா, ஐ கேன் சேலஞ்ச் யூ 5 எக்ஸாம்ஸ்க்கு மேலே அவங்களால நேம் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் ஐஐடி ஜேஇ சொல்லுவாங்க, நீட் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆர்கிடெக்சரு நேடா மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் எக்ஸாம்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, தாண்டி ஒரு நாலேஜ். பட் ஆக்சுவலி there are 80 to 100 entrance examinations are there in the country. அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதில் பியூட்டி என்னன்னா, நீங்கள் அகாடமிக் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி 70% ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே முடிஞ்சிருது. பை த டைம் ஜான் ஃபெப்ருக்குள்ள ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கெட்டிங் ஓவர். ஸோ படிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஜரும் முக்கியம். மோர் இம்பார்ட்டன்ட்லி யூ டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் ஒன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ நான் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா வெறும் நீட்டுக்கு மட்டும் நீ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த அதர் 60-70 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஆர் நீட் might not be the right example. ஒரு இன்ஜினியரிங்க்கு போகணும் அப்படின்னா then there are other exams. The moment you write that many exams, உங்களுக்கு ஒரு broad exposure கிடைக்கும். You know where you are making a mistake. And the aptitude to appear for these exams வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி. ரொம்ப சிம்பிள். இது ஐஐடி ஜேஇலாம் விட்டுருங்க. இப்போ ஒரு சேலமில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான கல்லூரியில் அட்மிஷன் கிடைச்சாலும் அவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ அங்கே போய் என்ன படிங்க, நம்ம ஊர்லேயே இருக்குல்ல இந்த காலேஜ், இங்கேயே படி, வீட்டு பக்கத்துலேயே படி அப்படின்றது வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். ஸோ யூ ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் இன் சச் வே. நம்ம ஊரை தாண்டி போக வேணாம், பக்கத்துலேயே வச்சு. ஆமாம். மற்றபடி கேப்பபிலிட்டிலலாம் ஐ டோன்ட் சி அன் இஷ்யூ. எஜுகேஷனை ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ ஈக்குவலி வெல். பிஜியில் நல்லா பண்ணுறோமே, அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் யார் போகிறான்னு பார்த்தா ஆந்திரா தாண்டி அடுத்து தமிழ்நாடு தான் போகிறாங்க. ஸோ தட் வி ஆர் டூயிங் வெல், ரைட்? பட் சுஜித், நீங்கள் இந்த தருணத்தில் சின்ஸ் எஜுகேஷனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால பாவர்ட்டி, வறுமை, இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் இருக்காங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க. படிப்பு, எஜுகேஷன் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆயிருமா? நீங்கள் மாற்றம்ல எவ்வளோ பேர் பார்க்குறதால நான் கேட்குறேன். கண்டிப்பாக. நான் எழுதுகிற முக்கால்வாசி FB போஸ்ட் பார்த்தீங்கன்னா #power of education தான் எழுதுவேன். ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ மைட்டி டூல் டு கெட் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. அது மட்டும் ஹெல்ப் பண்ணுமானா கிடையாது. எஜுகேஷன் வித் குட் ஸ்கில்ஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர், ரைட்? எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள அதே இடத்துல வச்சுட்டு இருக்கிறது தான் நம்ம ஊரோட மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஓகே, இப்போ எனக்கு மாற்றம்லேயே வாட் கிவ்ஸ் யூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு ரன் பியாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் 3-4 இயர்ஸ் கண் கூட பார்க்க முடியும். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எப்போதுமே சொல்லி, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அது டிரைவராக இருக்கலாம், டொமஸ்டிக் ஹெல்ப்பாக இருக்கலாம். நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஜென்ரேஷன்ஸ் டு ஃபாலோ எங்கள் வீட்டில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அம்மா எங்கள் வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க, இப்போ அவங்க டாட்டர் எங்கிட்ட தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதில் என்ன பெருமைன்னு தெரியல எனக்கு. இட் இஸ் இன் அ வே இட்ஸ் அ பாண்டட் லேபர் தான். அவங்கள அங்கேயே வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எங்கள் வீட்டில் மீ அண்ட் மை ஒய்ஃப் ஆல்வேஸே, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு ஸ்டாப் ஆகி ஒரு பிரேக் எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ் பேராமீட்டர் தான் பார்க்குறேன். விச் மீன்ஸ் இஃப் தேர் சில்ட்ரன் கேன் கோ அண்ட் கெட் எஜுகேட்டட். ஸோ இந்த 31st வாஸ் சச் அ மெமரபிள் மூமெண்ட். நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே எனக்கு வந்து என்ன வந்ததுன்னா, எங்கள் வீட்டில் டொமஸ்டிக் ஹெல்ப்பாக வேலை செய்கிறவங்க
her daughter got placed in an IT firm. So first month salary of 28,000 rupees ஒரு கவரில் envelope போட்டு ஒரு 6 ஆப்பிள் and that envelope தான் வந்து she wanted to give the money to Maatram. We said we don't take money. Beauty என்னன்னா we have to convince her for 3 hours to say you keep the money, I'll take the apple, right? பட் ஏன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்ததுன்னா அவங்க அம்மா எங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க. அண்ட் யூ ஷுட் see the pride in that lady's face. நான் சொல்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரியோ அப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுத்தா அது அடுத்த மாதம் சேலரியில் பார்த்துக்கலாம்னா இந்த மந்த் சேலரி வந்து மாற்றம்க்கு தான் போகணும். நவ் திஸ் கேர்ள் அவங்க அப்பா பிலீவ்ட் இன் அஸ்ட்ராலஜி. அண்ட் அவர் என்ன சொன்னார்னா அது யாரோ அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டார் போல், இந்த பொண்ணு தான் வந்து உன் வீட்டுக்கு சாபக்கேடு. அதனால ஃபாதர் நெவர் ட்ரஸ்டட் திஸ் கேர்ள். இன்னைக்கு அந்த கேர்ள் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த வீட்டில். ஸோ தட் கேன் ஹேப்பன் ஒன்லி த்ரூ தி பவர் ஆஃப் எஜுகேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்டோட பொட்டென்ஷியல் அது எல்லாமே இருக்குது. ஸோ இன் மை வியூ இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் டாக்டர். அந்த ஃபேமிலியே பாருங்கள், அடுத்து that generation to follow will study and they are out of poverty in my view. 28,000 rupees அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ பைசாவை நான் கையில் பார்த்ததில்லை, கையில் பிடிச்சதில்லை. ஸோ அவங்களோட மிகப்பெரிய ஜாய் என்னன்னா ஏடிஎம் வந்து ஃபுல் சேலரியும் எடுத்து பார்க்கறதுக்காக. ஸோ தட்ஸ் பியூட்டிஃபுல் இன் மை வியூ. ஸோ எஜுகேஷன் இஸ் an amazing வறுமையிலிருந்து வெளியே வரணும்னா எஜுகேஷன் இஸ் த வே ஃபார்வர்ட். கண்டிப்பாக equipped with good skills, right? குட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் எஜுகேஷன் என்னன்னா ஒரு மியர் டிகிரியாக வாங்கி நம்ம ஒரு சும்மா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில், விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ வித் காம்ப்ளிமெண்டிங் ஸ்கில்ஸோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எக்ஸலன்ட். சுஜித், இப்போது இந்த கொரோனா பேண்டமிக்கில் இட் இஸ் பின் அ வெரி டெஸ்டிங் இயர். எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான இயர். முக்கியமாக மாணவர்கள் வறுமை கோட்டு எஸ்பெஷலி அந்த படிக்கணும், சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது, வாட் எவர் படிக்க இஷ்டம் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கிறதுனால போய் படிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு இல்லை, ஓவரால் குடும்பம் நடத்துறதுக்கு குழந்தைங்களே வேலை பார்க்கக்கூடிய சூழலில் நிறைய குழந்தைங்க தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ இருக்கிற தருணத்தில். இந்த குழந்தைங்க இப்போ திருப்பி ரீமோட்டிவேட் பண்ணி அவங்கள காலேஜில் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சேர்றதுக்கு என்ன பண்ணலாம்? பிகாஸ் அவங்களே இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது பேரண்ட்ஸால் போக வேண்டாம் நீ உட்காரு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே பேசணும், 18 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு அதிக பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த பேண்டமிக் எண்ட்ல. ஸோ இது எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன், how do you motivate them? ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர், பிகாஸ் தேர் ஹெல்ப்லெஸ். ஃப்ராங்க்லி தேர் ஹெல்ப்லெஸ். கிவன் அ சான்ஸ் அவங்க வந்து எப்படியாவது படிக்கணும் அப்படின்றது தான். பசி அப்படின்னு வரும்போது எஜுகேஷன் டேக்ஸ் அ பேக் சீட். அதனால சொன்னேன், இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச இந்த செஞ்சுரியில் மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த மதிய உணவு திட்டம் தான், சத்துணவு. அந்த ஒரு திட்டத்தை மட்டும் காமராஜர் அண்ட் எம்ஜிஆர் பாப்புலரைஸ் பண்ணலை. அண்ட் அஃப்கோர்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட் ஆஃப்டர் தட் அவங்க ஆட் பண்ணாங்க. அது பண்ணலன்னா ஒரு ஜென்ரேஷனே படிச்சிருக்காரு. இன்றைக்கும் தேர் ஆர் கிட்ஸ் கோ டு ஸ்கூல் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மீல். கும்பகோணம்ல ஒரு கால், இப்போது அப்பா இறந்துட்டார் பேண்டமிக் சுச்சுவேஷனில், அம்மாவுக்கு வேலை இல்லை, 2 பெண் குழந்தைங்க அவங்களுக்கு. ஒரு வாலண்டியர் மூலமாக ஒரு கால் வந்தது, இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. ஸோ நான் கால் பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு சத்தம் போட்டுட்டு ஒரே சவுண்ட் பயங்கரமாக இருந்தது. அப்போ நான் அவங்கள கேட்டேன், யாருமா அது? இல்லை சார், என்னோட 2வது பொண்ணு 6th standard படிக்கிறா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, சார் பேசிக்கிட்டு இருக்காரு, சும்மாருன்றாங்க. அப்போ நான் ஃபோன் வாங்கி பேசுகிறேன், பேர் என்ன பேர் சொல்கிறேன். நான் சொன்னேன், ஸ்கூலில் ரொம்ப மிஸ் பண்ணுறியா? நான் ஆமாம் சார், ஸ்கூல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஸ்கூலில் என்ன மிஸ் பண்ணுற நீ அப்படின்னு கேட்டேன். ஐ தாட் ஷி வில் சே ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ். மத்தியானம் சாப்பாடு தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா. இது வந்து பயங்கர ஹார்ட் ஹிட்டிங், ரைட்? ஒரு 6th standard கிட்ஸ் மத்தியானம் சாப்பாடு தான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் when you realize. அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கி சொல்கிறாங்க, அந்த மத்தியானம் சத்துணவு வந்து அந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாட் த கவர்மெண்ட் கிவ்ஸ் யூ இஸ் குட் ஃபுட். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் when schools closed அந்த 1 மீலும் அவைலபிள் இல்லாமல் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால வயிறு பசிக்கு அப்புறம் தானே நீங்கள் எஜுகேஷன் எல்லாமே. அதனால இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த வருஷம் எங்களுக்கு வந்த ரெக்வெஸ்ட், பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்த ரெக்வெஸ்ட் வந்து நிறைய ஃபேமிலிஸில் பெண் குழந்தைங்களை வந்து நீ போதும் படித்தது, நல்லா படிக்கிற பசங்க. இது வந்து என்னென்னா, ஒரு வசதி வாய்ப்பு இருக்க ஒரு வீட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் அதை செலிப்ரேட் பண்ணுறதும், ஒரு வசதி இல்லாத ஒரு வீட்டில் அந்த பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ நல்ல மார்க் எடுத்து அந்த அப்பா படுற கஷ்டம் இருக்கு பாருங்கள், ரொம்ப கொடுமை. அது படிக்கலைன்னா கூட நீ மார்க் கம்மி அதனால் வேலைக்கு போகணும்னு சொல்லிடலாம். 95% வச்சுருக்கு அந்த குழந்தை. என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணுக்கிட்ட? போயிட்டு இஸ்திரி கடையில் போய் வேலை செய், ஒரு மில்லில் போய் வேலை செய்யணும், எப்படி சொல்ல முடியும் அந்த அப்பாவால்? ஆனால் அதுதான் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். அதனால் சொன்னேன், இது வாஸ் அ ஹியூஜ் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் இன் மை வியூ.
நிறைய பெண் குழந்தைங்க வந்து மேரேஜ்க்காக தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் சில பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க. என்கிட்ட வந்த கால் எல்லாமே எதாவது சொல்லுவாங்க, நான் எப்படியாவது எனக்கு அட்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தப்பிச்சிருவேன், கல்யாணத்தில் தப்பிச்சிருவேன், அது எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசுங்க. ஸோ வி யூஸ்ட் மல்டிபிள் சோர்சஸ். வாலண்டியர்ஸ் அனுப்புவோம், அங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதி வச்சு பேச வச்சுருக்கோம், எம்எல்ஏஸ் இவங்களை வச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட 3 to 4 years டைம் கேட்போம். அந்த 3-4 இயர்ஸில் தே ஆர் செல்ஃப் டிபெண்டன்ட். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவோம், இன்னும் 2 years ஒர்க் பண்ணிவிடு, எக்காரணத்துக்கு கொண்டு வேலையை விட்டுறாங்க. தட் இஸ் யுவர் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமன் பர்சன் ஐ திங்க் யூ ஷுட் லுக் ஃபார் பீப்புள் லைக் திஸ். எல்லாராலையும் ஹெல்ப், நான் தான் சொல்கிறேன், ஹெல்ப்ன்றது வந்து நீங்கள் டொனேட் பண்ணி படிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூ டோன்ட் நீட் டு ஸ்டார்ட் அன் NGO. டைரக்ட் them to the right resources. சரியா இது ஹெல்ப் பண்றவங்க அவ்வளவுதான். இங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் உங்க பர்சனலா அப்படின்றதே கடைசி வரைக்கும் சொல்றேன் டாக்டர். அவங்கள தான் அவங்க வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸா பார்ப்பாங்க. எனக்கு இவங்களை எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க, மாற்றம், அகரம், இந்த மாதிரி எத்தனோ ஃபவுண்டேஷன்ஸ் இருக்காங்க, இவங்ககிட்ட என்ன காமிச்சு கொடுத்துட்டாங்க. நவ் எஜுகேஷன் இஸ் டேக்கன் கேர். தட்ஸ் பியூட்டிஃபுல். கவர்மெண்ட் ஹேஸ் டு கம் வித் ஃபார் மோர் அக்ரெசிவ் ஸ்கீம்ஸ். ட்ராப் அவுட்ஸ், அதான் GER நம்மளோட ஸ்டேட் தான் பெஸ்ட் இந்த கண்ட்ரி. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் பெஸ்ட். வி ஹேவ் த பெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் யூ கேன் ஈவன் டூ பெட்டர். ஸ்பெஷலாக இந்த வருஷம் ட்ராப் அவுட் ஆனவங்கள ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் லீவ் அவுட். நல்லா படிக்கிற இன்னும் எக்ஸ்ட்ராவா வி ஷுட் கண்டிப்பாக பண்ணணும். யா, அண்ட் தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் தட் கேன் பி டன். ட்ராப் அவுட்ஸ் வந்து அட் எனி காஸ்ட் வி ஷுட் அவாய்ட். யா, இப்போ இந்த ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் ட்ரான்சிஷன் உடனே நடந்துருச்சு ஒரு பீரியட் ஆஃப் 10 to 12 months. இதுனா இப்படி ஆன்லைன் நீங்கள் கிளாஸ் வந்துருங்க, ஆன்லைன்லாம் சொல்லி கொடுத்துருங்க, எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு எல்லாம். ஃபைன். பட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அது. ப்ளஸ் ஏன்னா செல்ஃபோன் லேப்டாப் இல்லாமல் படிக்க முடியாது குழந்தைங்களால. ஏதோ சம்பாதிக்கிறவங்க ஓகே அஃபோர்ட் பண்ண முடியும். அஃபோர்ட் பண்ண முடியாதே வந்து ஒரு 50-55% மக்கள் குழந்தைங்க இருக்காங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கு? ஸோ இது வந்து 2 கேட்டகரி. ஒன்று டீச்சர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இஸ் நியூ. இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்து காலங்காலமாக இருந்திருக்கு. மாதத்தில் நான் 5-6 நாள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. ஐ பீன் ட்ரெயின்ட் அண்ட் எக்யூப்ட். இதனால் வரைக்கும் ஒரு பிளாக் போர்டுக்கு முன்னாடி பாடம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு டீச்சரை திடீர்னு லேப்டாப் முன்னாடி வச்சு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் வேர் ஸ்ட்ரகிளிங் பிக் டைம். தே வர் நாட் ஈவன் ட்ரெயின்ட். ப்ரீ-மார்ச் நம்ம என்ன சொன்னோம்னா, மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, லேப்டாப்பு, ஸ்க்ரீன் டைம். இன்றைக்கி அதில் தான் த லைஃப் ஃபார் அ கிட் இஸ் பீங் ஸ்பெண்ட் தேர். ஸோ இது வந்து தி அஃப்ளூவெண்ட் ஆர் த பீப்புள் ஹூ ஹேவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட சேலஞ்சஸ் வேறு. த புவரோட சேலஞ்ச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து வாட்ஸ்அப்னா என்னென்னு கேட்பாங்க, மொபைல் டேட்டா பிளான் கிடைக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃபோனு. செல்ஃபோனே இல்லாதவங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து மாற்றம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் நான் வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஓகே, மேக்ஸிமம் ஐ வில் ப்ரொக்யூர் லேப்டாப்ஸ் ஃபார் மை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த லேப்டாப் கோஸ் ஆன் ரொட்டேஷன். இந்த முறை மட்டும் வி ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் அபவுட் 12 lakhs ஆன் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் படிக்கிறதுக்காக. ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன். இப்போ ஊரில் இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு அட்மிஷன் போட்டு மொபைல் ஃபோன் இல்லையே சார்னுவாங்க. அந்த மொபைல் ஃபோன் வாங்க 8000 ரூபா இருக்காது, டேட்டா பிளான் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து சில பேருக்கு மந்த்லி சஸ்டைனன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் முன்னாடி, ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு, சாப்பாட்டுக்கு. இப்போ அதை தாண்டி டேட்டா பிளானுக்கு வி ஆர் கிவிங் தெம் மணி டு என்ஷோர் தட் டேட்டா கனெக்டிவிட்டி இஸ் தேர், ரைட்? இப்போ அது இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து சண்டே ஜூம் காலில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடலாம் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, ஜூம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இல்லை யாரெலாம் இருக்கு, ஆனால் எல்லாரையும் வீடியோவில் வர சொல்லுவேன். அப்போது ஒரு 2 பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்ள் சைல்டு, அது வீடு மாதிரியே தெரில, பின்னாடி எல்லாம் ஒரே சிற்பமாக இருந்தது. நம்ம வீட்டில் யார் வீட்டில் சிற்பம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவளை கேட்டேன், நீ என்னது எங்கே உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க? ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது அவளுக்கு, வெயிலில் உட்காந்துருக்கா. அப்போ சொல்கிறா, அண்ணா எங்கள் ஊரில் சிக்னலே கிடைக்காதுண்ணா, எந்த மொபைல் சிக்னலும் கிடைக்காது. எங்கள் ஊருக்கு வெளியில் கோயில் இருக்குது, அந்த கார்டியன் டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வீராசாமி அது மாதிரி கோயில், ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த டெம்பிள், காவல் தெய்வம், அது மாதிரி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன டீல்னா, அந்த பூசாரி கிட்ட பேசி காலையில் 6 மணிக்கே வந்துடுவாளாம். வந்து கோயிலெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு 8 மணிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். திருப்பி சாயங்காலம் அதேமாதிரி கோயிலை பெருக்கி கொடுத்துட்டு தென் ஷீ கோஸ் ஹோம். அப்போ நான் கேட்டேன், சரி நீ உட்காந்து படிக்கிறதான் படிக்கிறீங்க, நிழலாக படிக்கலாமே அப்படின்னு. அப்போ ஃபோன் எடுத்து இப்படி சுற்றி காமிக்கிறார். இல்லைனா இங்கே எங்கேயுமே நிழல் கிடையாது, இந்த ஒரு இடத்துல தான் சிக்னல் கிடைக்கும், அண்ட் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். அவள் படிக்கிறது BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், 97% 12th மார்க்ஸ் வச்சுருக்கா. அண்ட் அந்த கோயிலுக்கு வரணும்னா 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். அடுத்து இன்னொரு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், இன்னொரு பையன்
இவன் வந்து நல்லா பச்சை பசேர்னு இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் சொன்னேன் என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, சார் அந்த பொண்ணு பேர் கலை. சார் கலை சொன்ன மாதிரி தான் சார், எங்கள் ஊர்லேயும் சிக்னல் கிடையாது, நான் 7 கிலோமீட்டர் தாண்டி வரணும், எங்கள் ஊருக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு அரச மரம் இருக்குது, அந்த அரசு மரத்து மேலே உட்காந்து தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அரசு மரத்து மேலே ஏன் எனக்கு என்னதான் மொபைல் சிக்னல் கிடைக்கலனாலும் கீழே கிடைக்கிற அதே சிக்னல் தானடா மேலேயும் கிடைக்கும், நீ ஏன் மரத்து மேலே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு. அவன் ஃபோன் எடுத்து கீழே காமிக்கிறான். பார்த்தா ஊரில் இருக்க அந்த பெரியவங்க நிறைய பேர் உட்காந்து சீட் ஆடுறாங்க, சில பேர் இந்த லூடோ விளையாண்டுட்டு இருக்காங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் சொல்கிறான், சார் கீழே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, நான் காலையில் சாப்பாடு கட்டிட்டு மேலே வந்துடுவேன், சாயங்காலம் தான் இறங்குவேன் கீழே, அண்ட் மேலே வந்து இங்கே ஒன்றும் கம்ஃபர்டபுளாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. நான் these are the real challenges, these kids, and these are real heroes, they don't give excuses. True. 4 கிலோமீட்டர் வந்து கோயிலில் க்ளீன் பண்ணி படிக்கிற ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவன் ஈஸி இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எங்கள் அரசு மரத்து மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இப்படியும் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயிக்கணும் வாழ்க்கையில், அந்த வெறிலாம் பயங்கரம். அந்த குடும்ப சூழல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றது எவ்வளோ ஒரு. அவன் அந்த மொபைல் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான், அதை எப்படி பார்ப்பானே தெரியல, அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக உடஞ்சி அப்படி சுக்கு நூறாக இருக்குது, அதை வச்சு தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். அவன் சொல்கிறான் எப்படா தெரியும், தெரியலாம் தெரியாது சார், ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் கேட்கும், மேம் சொல்கிறது கேட்கும் எனக்கு, அதை வச்சு தான் பிடிக்கும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஹெல்ப் பண்ணலாம் டாக்டர், காமன் மேன் நினச்சானா அது ரொம்ப சிம்பிளாக ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வசதி இருக்கிற மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வி கீப் சேஞ்சிங் ஆர் மொபைல் ஃபோன்ஸ், ரைட்? அந்த யூஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் கேன் ஹெல்ப் எஜுகேட். தூக்கி போடாமல் யாருக்கா கொடுக்கலாம், யாருக்காது உங்கள் டொமஸ்டிக் ஹெல்ப்போட பையன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா கொடுக்கலாம், ஒரு சிம்பிள் டேட்டா பிளான். இப்போ கவர்மெண்ட் ஏதோ டேட்டா பிளான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இஃப் தேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேன் ரீச் பீப்புள், ட்ரஸ்ட் மீ, எஜுகேஷன் வில் பி ரெவல்யூஷனைஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஹார்வர்ட் லெக்சர் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பட் அந்த டேட்டா கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பிகம் சச் அ க்ரூஷியல் டீல் இன் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன். ரைட். இதெல்லாம் ஒரு பக்கம், யூர் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் இல்லையா, டெய்லி தெர் இஸ் ஸோ மச் எமோஷனல் பர்ன் அவுட் ஃபார் யூ. மக்களை பார்க்கணும், பிரச்சனைனா உடனே ஹெச்ஆர் தானே உடனே. ஸோ ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம மக்கள், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், என்ன மாற்றிக்கலாம், என்ன அவங்க வாழ்க்கையை உயர்ந்து, யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சுஜித்? இல்லை, நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் சொல்லுவேன், நான் எனக்கு பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறது வந்து சாட்டர்டே சண்டே வென் யூ டூ த ஃபவுண்டேஷன் ஒர்க். ஏன்னா இங்கே இருக்க சேலஞ்சஸை பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் 0.5% கம்மியாக இருக்குது, எனக்கு அப்ரைசல் ரேட்டிங் இதில் கம்மியாக இருக்குது, ரிலேட்டிவ்லி வி ஆல்வேஸ் ஸ்பீக், அவனை விட எனக்கு கம்மியாக இருக்குது. அதுபோது யூ ஃபோக்கஸ் ஆன் வெரி வெரி சிம்பிள் திங்ஸ் அண்ட் யூ, அதாவது எனக்கு இது கிடைக்கலன்றதை விட அடுத்தவனுக்கு இது கிடைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி அந்த கம்பேரிசனில் தான் வி லீட் ஆர் லைஃப். அது ஹெல்த்தி கிடையாது, 100%. அது ஏன் கிடையாதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் ஏன்னா அது புரியணும், எல்லாருக்கும் புரியணும். புரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பேரிசன் இல்லாமல் அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆமா, நிறைய பிரச்சனைகளுக்கு அது ஈஸி செட் அண்ட் டன். பட் அதுதான் சொல்றேன், அதுதான் மெச்சூரிட்டி, ரைட்? அதுதான் தட் இஸ் வாட் ட்ரூ எஜுகேஷன் இஸ் ஆல் அபவுட். அதுதான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்றதை விட பக்கத்து வீட்டுக்காரனுக்காக தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அவன் என்ன கார் வாங்கியிருக்கான், அவன் என்ன வீடு வாங்கியிருக்கான், அண்ட் அந்த கம்பேரிசன் இஸ் நெவர் கோயிங் டு எண்ட். இல்லை, நீங்கள் எவ்வளோதான் அச்சீவ் பண்ணாலும் யூ வில் டென் டு கம்பேர். அது ஒரு நோய், சமுதாய நோய். ஸோ கண்டென்ட்மெண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் absolutely required. நம்மளோட ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட பழகிக்கணும். 100%. தான் ஒரு பெரிய. அதனால சொல்லுவாங்க, வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னா எவ்ரிபடி சேஸ் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் நம்ம? இஸ் இட் அபவுட் த மணி தட் யூ மேக்? அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அதாவது வேர்ல்டு வைட் ரிசர்ச்சே அதான் டாக்டர் சொல்லுது. இட்ஸ் ஒன்லி 10% விச் இஸ் மணி. ட்ரூ. பைசா முக்கியம் இல்லைன்னு யாருமே சொல்லலை, பைசா ரொம்பவே முக்கியம். பட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். பைசா மட்டும் வாழ்க்கை கிடையாது. What is happiness to you? So எனக்கு வந்து ஒரு 2-3 factors which is important. ஒன்று, the relationships with the people that you spend time with. இப்போ அது வந்து டாக்ஸிக்காக இருந்ததுன்னா there is no way you can be happy. அது வீட்டில் it can be your spouse, children, அப்பா அம்மா, relatives. That relationship is so very important. Friends, ஆஃபீஸில் பாஸோட you cannot have a toxic relationship. நான் அது I always have that as a guardian rule. Okay, if I have a problem with somebody, I sort it out then and there. டோன்ட் அலவ் த பேட் ஆப்பிள் டு க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உள்ள அவனை பார்த்தாலே வெறுப்பு இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இட். யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஹாப்பி. லெட் இட் கோ. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. செகண்ட், நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது டாக்டர். அது நம்ம ஊரில் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, ரைட்? வென் யூ என்ஜாய் வாட் யூர் டூயிங் தேர் இஸ் நத்திங் கால் ஸ்ட்ரெஸ், ரைட்? அது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆல்மோஸ்ட் 40% வெயிட்டேஜ் நான் கொடுத்துருவேன் நான், ஷுர். அதை நம்மளுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டீங்க அப்படி பேலன்ஸ்னு. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஐ சே மோர் ஆஃப் நோ தேன் எஸ்.
எஸ் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப சூஸியாக எனக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எடுத்து செய்கிறேன். அதனால் பிடிச்ச வேலையை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 58 வயசு வரைக்கும் ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பீப்புள் சடன்லி they fall sick and because they don't know அவ்வளோதான் லைஃப் உங்களுக்கு எதுவுமே பிடிச்ச வேலையை செய்கிறது. Of course 10% or 15% is money that you make. பிடிச்ச வேலையை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி you will make money. அந்த பிடிச்ச வேலையை பண்ணுறது நிறைய பேருக்கு பயம் இருக்கு இல்லையா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக. ஐயோ பண்ணால் என்ன ஆகும், ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாயம் கல்ல தோற்றுருமா, இல்லை சொந்தக்காரன் ஏதாவது சொல்லிடுவானா, இல்லை காசு வராமல் போயிடுமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் நம்மளை பிராண்ட் பண்ணிடுவான்றதுக்கு நிறைய பேருக்கு பயம் இல்லையா? அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹெச்ஆரில் இருந்தபோது நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு சோஷியல் ஒர்க் படிக்கணும்னு டிகிரி எடுத்த போது சோஷியல் ஒர்க்கா, எம்ஏ சோஷியல் ஒர்க், அது என்ன ரோடு கூட்டி பெருக்குவீங்களா, இப்படிலாம் தான் கிண்டலும் கேலியும் இருந்தது. இப்போ அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் ஹெச்ஆர் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல. சிமிலர்லி ஃபஸ்ட்டு ஜாப் போனப்பையும் அப்படி தான். ஐ ஒர்க் ஃபார் பீட்சா கார்னர்னு ஒரு கம்பெனி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ தரோலி என்ஜாய். ஹெச்ஆரில் இருந்தேன் நான். இன்ஃபோசிஸ்க்கே நான் முதல் தடவை வந்து பீட்சா டெலிவரி பாயாக தான் போனேன். இப்போ பீட்சா கொடுக்கும். அப்போது ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள் சேயிங், நீ என்ன ரொட்டி சுடுற கம்பெனியில் வேலை செய்யறியா? அப்போ பீட்சான்றது வந்து 90s லேட் 90s வாஸ் நாட் வெரி காமன், ரைட்? டெலிவரி பாயாக தானே இருந்திருக்கேன். பட் ஹூ கேர்ஸ் அபவுட் இட், ரைட்? அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஹாப்பி. எனக்கு பிடிச்சிருக்காங்க அந்த வேலையை, அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக டெலிவரி போகலாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் டான்ஸ் ஆடிருக்கேன், பீட்சா செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு பீட்சா செய்ய தெரியும். பீட்சா கார்னரில் வேலை செய்கிறவங்களுக்கு பீட்சா செய்யறத சொல்லிக் கொடுக்குறதா என்னோட வேலையாகவே இருந்தது. ஸோ ஐ திங்க் தட் ஆன்சர் இஸ் லைஸ் வித் இன் யூ. அப்சல்யூட்லி. அது ஏன் ஸ்டேஜில் போய் பேசல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் தான் கேட்பேன், ஒரு 15,000 பேர் கை தட்டி நீ கேட்டிருக்கியா அப்படின்னு. இப்போ சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி பார்த்துட்டு போகும்போது தட் ஃபீல் gives you goosebumps. And I've said, have you heard 15,000 people standing up giving you a standing ovation? அது ஒரு போதை. It's an addiction that you can't experience or you can't teach somebody. அது எப்படி நீங்க புரிய வைங்க? நம்ம அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி புரிய வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் போக மாட்டோம். அதனால the last part of happiness is something very very specific to that individual, doctor. அது வந்து அந்த மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அது அடுத்தவங்க கண்ணுக்கு அது ஃபெயிலியர் பட்டாலும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட் பாயிண்ட். நான் உங்ககிட்ட நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஃபிட்னஸ் நீங்கள் பார்க்கும்போது அது தட் கிவ்ஸ் யூ சம் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் கூட நினச்சிப்பேன், நான் ஒரு முறை ஐ திங்க் இட் வாஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் நினைக்கிறேன், இப்போ ஐ ரிமெம்பர் ரைட். காலையில் வேலையை முடிச்சுட்டு வந்து 3 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வீடியோ போட்டு நான் நினச்சிப்பேன், என்ன மனுஷன் இவர் 3 மணிக்கு காலையில் ஒர்க் அவுட் பண்ண. தட் கிவ்ஸ் யூ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ப்ளஸ் இன்னும் ஒரு செயல்திறன் அதிகம் இருக்கிற ஒரு மனிதர் ஆகிறதுக்கு ஃபிட்னஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் மீ. நான் பேஷன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், என் வேலையை நான் சரியாக நல்லா பண்ணுறதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது ஹாப்பினஸ். ஸோ வி ஷுட் ஸ்ட்ரக்சர் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சுற்றி நம்ம அமைச்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே வெளியே போய் தேடுறோம் சந்தோஷத்தை இல்லையா? ஒன்றா போய் இவரை பார்த்துட்டா இவரோட ஃப்ரெண்டாக இருந்தால் சந்தோஷம், இந்த தொழில் பண்ணிட்டா சந்தோஷம், இவ்வளோ சம்பாதிச்சா சந்தோஷம், அதெல்லாம் கிடையாது. உட்காந்து உனக்கு என்ன சந்தோஷம், சுற்றி இருக்கவன் சொல்கிற சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சா நம்ம அன்றைக்கே சந்தோஷத்தை அழிச்சிட்டோம் இல்லையா? இல்லை சுஜித், காலி. சிம்பிளாக சொல்லணும்னா காலி. ஸோ அதை வந்து பீப்புள் ஹேவ் டு சிட், தே ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். அவனுக்கு என்ன பிடிக்குன்றதை பண்ண ஆரம்பிக்கணுன்றது கரெக்ட். எனக்கு வந்து ஒரே கேள்வி தான், ஃபஸ்ட்டு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணுன்றது, இந்த ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கு நிறைய பேர் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தே டேக் அ நியூ இயர் ரெசல்யூஷன், இந்த மாதத்தில் நான் ஃபிட்டாக இருக்க போகிறேன், இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஆனால் 5 நாளில் அது ஜிம்மை ஏற கட்டிடுவோம். அதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு சாக் சொல்லிட்டு தான் பண்ணுவோம். ஓகே, பட் யூ ஆர் சம்படி ஹூ ஸ்டேஸ் ஃபிட். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்குறது, டாக்டர் அஸ்வின் விஜய் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்றத தாண்டி எப்படி அவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு கேட்குறாங்க. அதோட சீக்ரெட் பற்றி சொல்லுங்கள். ஹவு டு யூ மெயின்டைன் தட்? அண்ட் இப்போது ஃபிட்னஸை வந்து பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கோல்டன் தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அழகாக சொன்னீங்க சுஜித். எப்பவுமே அந்த ஆரம்பிக்கிற Jan 1 அந்த ஒரு ஜோஷ் வரும், ரெசல்யூஷன்ஸ் எல்லாம். பட் எப்பவுமே எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் முதல்ல 2 வாரம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், பயங்கரமாக உடம்பு வலிக்கும். தூங்குற ஒரு மனுஷன் எழுப்புற மாதிரி தான், தூங்குற மசில்ஸ் நம்ம எழுப்புற கான்செப்ட் தான். சிவியர் பாடி பெயின் இருக்கும். ஸோ அது வந்து 5 நாள் பண்ணுறது, 6 நாள் பண்ணுறது. உடனே போனோன்னு நம்ம ஊரில் வந்து உடனே எல்லாருக்கும் பயங்கரமாக ஒரு ஆனல் மாதிரி பாடி வந்துடணும், ரித்திக் ரோஷன் மாதிரி பாடி வரணும்னு ஆசைப்பட்றேன். தட்ஸ் நாட் த பாயிண்ட். இட் டேக் சம் டைம், பேஷன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது ஆகும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச் பார்க்க. அந்த வழியை பார்த்துட்டு உடனே தே கிவ் அப். 2 விஷயங்கள், அழகாக இருக்கணும்னு மட்டும், பார்க்க நல்லா இருக்கணும்னு மட்டும் ஃபிட்னஸ் ஷுட் நாட் பி அ கோல். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது சைடு எஃபெக்ட், நல்ல சைடு எஃபெக்ட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு நல்ல சைடு எஃபெக்ட், அது இவென்ச்சுவலி நடக்கும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஆர்கன்ஸாக இருக்கட்டும். ஒரு மனுஷனாக நீங்கள் செயல்திறன் பயங்கரமாக அதிகமாக வளர்த்துக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா. சிம்பிளாக சொல்லணும், ரிசர்ச் ஷோஸ் உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி கோஸ் அப் பை 200 to 300%. 200 to 300% பிரெயின் கெப்பாசிட்டி கோஸ் அப் இஃப் யூ எக்ஸசைஸ் எவ்ரி டே.
ப்ளஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஹார்ட் அட்டாக் வராது, யூனோ சுகர் டயபிட்டிஸ் வராது. நம்ம ஊர் தான் கண்ட்ரி தான் சுகர் கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ் வராது. எல்லாத்துக்கும் மேலே கேன்சர் 40-60% கேன்சர் ரிடக்ஷன் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலன்றது இட்ஸ் ப்ரூவன். ஸோ இதெல்லாம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லுது. சின்ன வயசில் 12th முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன், 10th வச்சுக்கோங்க. பட் நான் வந்து எந்த வேலையை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு வேலை பண்ணுறேன்னா அது 1 மணி நேரத்தில் பண்ண முடிஞ்சு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிற விஷயம் 2 மணி நேரத்தில் படிக்க முடிஞ்சு. ஸோ I started seeing the benefits of fitness pretty early in my life, and that has helped me இன்னி வரைக்கும் நான் ஒரு மனுஷனாக இருக்கும். அது ரொம்ப உதவியாகவும் இருந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும், கண்டிப்பாக அது உதவியாக இருந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஒன் மோர் கொஸ்டின் அரௌண்ட் திஸ் டாக்டர். இது வந்து என்ன, ஹவு டு யூ சூஸ் யுவர் ஃபிட்னஸ் ரெஜிம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சில பேர் சைக்கிளிங் பண்ணணுவாங்க, சில பேர் ஓடணுவாங்க, சில பேர் வெயிட் ட்ரைனிங் எடுக்கணுவாங்க. ஐ மீன், இஸ் தேர் எனி சயின்டிஃபிக் வே ஆஃப் சூசிங் சம்திங்? ஒரு கோல் வச்சுக்கணும் சுஜித். என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன வேணும். இஃப் யூ வாண்ட் டு லுக் எஸ்தெட்டிக், அதுக்கு யூ கோ டு த ஜிம், டூ சர்டன் பாடி பில்டிங் டைப் ஆஃப் ருட்டீன்ஸ். ஏதாவது ஒரு இட் டசன்ட் மேட்டர், சைக்கிளிங், ரன்னிங், ஜிம் போகிறது எதுவாக இருந்தாலும், இப்போ யோகா ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இட்ஸ் அ மஸ்ட். இதோட அது சுப்பீரியர், அதோட இது இன்ஃபீரியர் எதுவுமே கிடையாது. சூஸ் ஒன், டூ ஒன், இட் டசன்ட் மேட்டர். அது ஒரு ஜேர்னி தான். நீங்கள் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்றீங்க, ஒரு நாள் தோசை சாப்பிட்றீங்க, ஒரு நாள் வேறு தோசை சாப்பிட்றீங்க. ஸோ வெரைட்டி தானே. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் சூஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச் எவ்ரி திங். அந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நல்லது. நத்திங் ஸ்பெசிஃபிக். ஃபென்டாஸ்டிக். இது வந்து எனக்கு நீங்கள் என்ன கேட்ட கேள்வி. ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் பேக் டு யூ. இப்போ நான் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் டர்ன் கம்யூனிட்டி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஸ்கெடியூல் இஸ் ஸ்டில் மேனேஜபிள். எனக்கு வந்து எமர்ஜென்சிஸ் அப்படின்றது டோன்ட் ஸ்ட்ரைக் மீ ஆல் த டைம். அதனால் ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூலில் இருக்கும். பட் உங்கள் ஜாப் அப்படி கிடையாது. யூ ஆர் இன் அன் லைஃப் சேவிங் ப்ரொஃபஷன் ஆஸ் அ டாக்டர். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு இது எவ்ரிபடி திங்ஸ் யூஆர் அ ஃபுல் டைம் யூடியூபர்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. வித் ஓவர் 300 million ஹிட்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் வாட் யூ அச்சீவ்ட் இஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக். இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். how did this happen? இது மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் an easy thing at all. So how do you do this and where do you drive this energy from? உண்மையை ஒத்துக்கிறேன் சுஜித், ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம்லாம் லைக் at times there will be days when we work the whole day. Initial stages especially 2014 ஸ்டார்ட் பண்ணும்போது சுஜித், ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது காலையில் சர்ஜரிஸ் இருக்கும், மத்தியானம் ஓபி இருக்கும், திருப்பி மத்தியானம் போஸ்ட் ஆப் பார்க்கணும், திருப்பி ஈவினிங் ஓபி அவுட் பேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் காரில் போகிற டைமில் நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். அண்ட் யூட ஒர்க் சில நாட்கள்லாம் 16-17 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு 11 மணிக்கு போகணும், திருப்பி காலையில் 4 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11 மணிக்கு போனால் அடுத்த நாள் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. சும்மா நீங்கள் ஏனோ தானே மக்களுக்கு பேச முடியாது. நான் சயின்டிஃபிக் கான்டென்ட் பேசும்போது உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வி சிட் ரைட் படித்து வி யூஸ் டு டூ. ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொன்னது தான், பிடிச்சதை பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய வழியாக தெரியாது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு பிக்சர் சுஜித், நம்ம 2 பேருக்கும் அந்த காமன் பாயிண்ட்டை தான், சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும், மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு நீங்கள் காசு பணம் கொடுக்க அவசியம் கிடையாது. ஒரு சிந்தனை, ஒரு கரெக்டான தாட், அவங்க வாழ்க்கை உபயோகமாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியும். அது காசு பணத்தோட பெரிய விஷயம் ஒன்று பண்ணுறதுன்றது சிந்தனையும் நாலேஜ் கொடுக்குறதான்றது ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் ஏர்லி அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் பேக் ஏர்லி. ஆரம்பத்திலே மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணுன்றது ஒரு ஜேர்னி. கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது they'll be happy. you see நிறைய பேர் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடியே மாற நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னியில் வந்து ஸோ இட் இன்ஸ்பயர்ட் மீ மோர் டு டூ மோர். இப்போவும் கஷ்டம் தான் சொல்லுது. காலையில் ஒரு வீடியோ போடணும், there is so much pressure because உங்களுக்கு ஓபி ஸ்கெடியூல் இருக்கும், ஒரு 60 பேஷண்ட் இருப்பாங்க, ப்ளஸ் நீங்கள் அதை பண்ணணும். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபாலோ பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா யூ டூ அ வீடியோ. எல்லாம் சொல்கிறாங்கல்ல யூடியூப்பில் வீடியோ பண்ணி போடலாம், கேமரா முன்னாடி வந்து பேசினா தான் அதோட தெரியும். ப்ளஸ் வென் யூ ட்ரைங் டு டூ சம்திங் ரைட், there's a lot of pressure on you. எவ்வளோ நீங்கள் பண்ணாலும் திருப்பி அது நம்ம மேலேயே அது அதிக ப்ரெஷர் போடும். இட்ஸ் நாட் ஈஸி சுஜித். பிடிச்சிருக்கு பண்ணுறேன்னு சொல்லலாம். சூப்பர். அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் பேக் ஏர்லி சுஜித். அப்சல்யூட்லி. இது சொல்லுங்க டாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோஸ் பண்ணும்போது தேர் இஸ் பவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஏதோ நம்ம ஒரு மேடையில் பேசியிருப்போம், அது நம்மளோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அதை பற்றி பேசியிருப்போம், பட் தட் வுட் ஹவ் இம்பேக்டட் சம்படி எல்ஸ் லைஃப் இன் அ வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் மேனர். இப்போ வித் somebody with such a huge fan following, with so many people following you on social media, is there something that you would want to share? See sila incidents motivates us to do more and more of this, and there has to be a reason. Illana neenga ivlo videos pandradhukana nadula engeyo or boredom fatigueness vara chance irukku, but something will motivate you to push the bar la. adu mari edha incidents which you like? nariya irukku Sujit, but I'll just tell you one or two. For example, unga Maatram Foundation நீங்க என்ன கூப்பிட்டுருந்தீங்க 2 years back, 2 years ago. நான் வந்து பேசியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு நாள் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் வெளியே வந்துட்டு இருக்கேன். ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 19 years old when I saw
19 is when I've seen him in மாற்றம் மாற்றம் பேசும்போது அவருக்கு நான் பார்க்கும்போது 21 வயசு நான் பார்க்கும்போது அந்த பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அண்ணா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். சொல்லிட்டாங்கண்ணா என்ன என்ன அண்ணா நான் உங்களை மாற்றம் ஃபவுண்டேஷன் ஸ்பீச்சில் நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கா. அப்போ வந்து ஐ ஷேர் மை மதர் ஸ்டோரி இன்னும் எப்படி கஷ்டப்பட்டாங்க லைக் வாட் எவர். ஸோ அந்த பையனோட அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அவன் வந்து அந்த படிக்கிற கோர்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற ஒரு சூழல் வந்திருக்கு. பட் நான் சொன்ன அந்த விஷயம்னால அவன் அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் முடிச்சுட்டு ஹீஸ் ஜாயின்ட் அ குட் ஜாப் அந்த 3 இயர்ஸில். ஸோ இட்ஸ் சேஞ்சஸ் லைஃப். நான் வந்து வேலையை விட்டுட்டு நான் எங்கள் அம்மா இறந்தாங்கன்னா நானும் இறந்துடணும்னு நினைக்கிறேன்னா பட் இது எனக்கு உங்கள் வீடியோ நீங்கள் பேசினது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, என் லைஃப்பை மாற்றிச்சுன்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி பல தருணங்கள் இருக்குது. நான் டெய்லி பேஷன்ஸ் நான் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ வி சி அ லாட் ஆஃப் தீஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். நிறைய பேர் சூசைட் தேவ் ப்ரிவென்டட் அண்ட் இட்ஸ் அமேஸ் எமோஷனலி லாட் ஆஃப் பீப்புள் பிகம் ஸ்ட்ராங். இதெல்லாம் பார்க்கும்போது காசு பண்ணலாம் ஒன்றும் இல்லை சுஜித். நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது ஒரு ஃபீலே வேறு. தட் இஸ் த பிகஸ்ட் பவர் ஆஃப் வேர்ட்ஸ். தட்ஸ் த பிகஸ்ட் மோட்டிவேஷன். பிரில்லியன்ட். அந்த சேம் நோட் டாக்டர், எனக்கு நிறைய பேர் சக்ஸஸ் பற்றி பேசுவாங்க. ஓகே, ஹவு டு யூ பி சக்ஸஸ்ஃபுல் எல்லாம். பட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ரைட், சூப்பர். ஏன்னா ஃபெயிலியர் கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து சில டைம் சக்ஸஸ் கற்றுக் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹவு டு யூ சி ஃபெயிலியர்? ஐ மீன் அதர் மொமெண்ட்ஸ் தட் யூ ஃபெயில்ட் அண்ட் யூ வாண்ட் டு கிவ் அப். ஏன்னா இன்னைக்கு இது பார்த்துட்டு இருக்கிற நேராக இருக்கட்டும் ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், தே சிக்கன் அவுட் வென் தே சி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்த்தாலே தே சிக்கன் அவுட். ரைட், வாட் இஸ் யோர் மெசேஜ் அரவுண்ட் ஹவு டு யூ சி ஃபெயிலியர்? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஃபெயிலியர் யூ ஷுட் ஸ்டார்ட் டு என்ஜாய் ஃபெயிலியர்ஸ். கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறது. என்ஜாய் என்னடா நம்ம தோற்று போயிருக்கோம் இந்த இடத்துல என்ஜாய் பண்ண டாக்டர் சொல்கிறேன் அப்படி சொல்ல. எல்லா ஃபெயிலியருக்கு நம்ம இந்த ஃபெயிலியரை வந்து இஃப் யூ லேர்ன் டு கோ த்ரூ தட் ஃபேஸ் ஆஃப் ஃபெயிலியர், அந்த நேரத்தை கடந்துக்க நம்ம பழகிட்டோம்னா அந்த ஃபெயிலியருக்கு மேலே ஒரு கண்டிப்பாக இஃப் தேர் இஸ் அ ஃபெயிலியர் தேர் இஸ் டெஃபினெட்லி சக்ஸஸ் விச் இஸ் கோயிங் டு ஃபாலோ. இது 100%. இது வந்து நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. ஒரு கஷ்டத்தை மாற்றிட்டாங்கன்னா அதே புலம்புறது, அதை பற்றியே பேசுறது அண்ட் தே டிக் தேர் ஓன் கிரேவ், அப்படியே மாட்டிக்கிறது. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ஃபெயிலியரில் சிங்க் ஆகி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு டோர் திறக்க போகுதுன்ற சீக்ரெட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட். ஸோ ஐ திங்க் ஃபெயிலியர்ன்றது சின்ன வயசுலேருந்தே ப்ளஸ் நம்ம சமுதாயமாக நம்ம சொல்கிறது தோக்கவே கூடாது. நீ கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், நீ வந்து இதை செஞ்சால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நீ உடனே ஜெயிக்கணும், நீ இந்த வேலை பண்ண நீ தான் நம்பர் 1 வரணும், இப்படி சொல்லியே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மேலே ப்ரெஷர் போட்டுறது, இல்லை சமுதாயமாக ப்ரெஷர் போட்டுறது. அப்புறம் அவனுக்கு வந்து அது ஒரு வாட்டி பண்ணால் ஜெயிச்சிடணும், ஒரு வாட்டி பண்ணால் நடந்துடணும். ஸோ அதனால் வந்து ஸோ மச் ப்ரெஷர் ஆன் தேம். ஒரு வாட்டி தோத்துட்டாலே அவங்களால ஏற்றுக்க முடியல சமுதாயமாக, ஒரு இளைஞனாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும். ஸோ த பாயிண்ட் இஸ் ஃபெயிலியர் வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில். ஸோ மேக் ஃபெயிலியர் அ பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. நம்ம காரை எடுத்தவொன்னே ஓட்ட கற்றுக்கும் போது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும், போக முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் உட்காரணும், பக்கத்து இன்ஸ்ட்ரக்டர் திட்டுவார், கியர் போட கற்றுக்கணும், ரோட்டில் போகிறோம் திட்டுவான், அப்புறம் நம்ம ஸ்டியரிங் வீலில் பிடிப்போம், அப்புறம் ஸோ தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். ஸோ யூ ஃபெயிலியர் ஹேஸ் டு பி அ பார்ட். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் லைஃப். ஃபெயிலியர் பற்றி பேசணும் நிறைய, நானும் பேசலாம். பட் திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் இட். யூ ஹேவ் டு பி ஹாப்பி டு ஃபெயில். அப்போ தான் வளர முடியும். ஹீரோ வர்ஷிப் நம்ம ஊரில் அதிகமாகவே இருக்கு. ஓகே, வி வர்ஷிப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீரோஸ். மோஸ்ட்லி ஃபிலிம் ஸ்டார்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கலாம், ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கலாம். வாட் இஸ் யோர் வியூ அபவுட் ரியல் லைஃப் ஹீரோஸ்? நீங்கள் இப்போ ரியல் லைஃப் ஹீரோஸாக பார்க்குற யாராவது இருக்காங்களா? அண்ட் வாட் யூ வாண்ட் டு டெல் யங்ஸ்டர்ஸ்? ஹவு டு தே பிக் தேர் ரோல் மாடல்ஸ்? நிறைய பேர் நான் சொல்லுவேன், இதில் தெளிவாக சொல்கிறேன். ஹீரோ வர்ஷிப்ன்றது உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, ஜெண்டர் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஷி வாஸ் அ டீச்சர், நீங்கள் நல்லா வரணும்னு நினச்சாங்க. உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் 12th மார்க் கம்மி இருக்கும், உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்ல, என்ன சொன்னார்? நீ பண்ணுறதுல ஒழுங்கப்பா நல்லா என்கரேஜ் பண்ணார். ஹீ இஸ் அ ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ. குடும்பத்தை அவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா வளரணும், உங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை கையாண்டு நிலைநிறுத்திருக்கார் இல்லையா? ஸோ ஹீ இஸ் அ ஹீரோ. அதே மாதிரி ஒரு பையன் நீங்கள் சொன்னீங்க படிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ தூரம் வந்து மருத்துவ மேலே இருந்து ஜெயிக்கணும், அவன் குடும்ப சூழலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறான். ரியல் ஹீரோ. ஸோ தீஸ் கேஸ் ஆர் த ரியல் ஹீரோஸ். குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுற ஒரு அம்மாவும் ஹீரோ தான். ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாங்கன்னா வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை ஒன்றா வைக்கிறவங்களும் ஒரு ஹீரோ தான். ஸோ சும்மா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தட் இஸ் ஆல்சோ ஓகே, தட் இஸ் அ ப்ரொஃபஷன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு வேலையையும் ஒரு கடமையையும் சரியாக செய்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹீரோ தான், ஒருத்தரும் ஹீரோ தான். இதை பற்றி நீங்கள் புக் கூட எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போது ஐ எம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு என்னோட வெப்சைட். நீங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்னது ஒவ்வொரு விஷயம் கேப்ஷனாகவே வருது. அப்படியா? நண்பா நீதான் ஹீரோ அப்படின்றது தான் நான் டைட்டில் வச்சு எழுதின புக்கு. ஸோ அது கான்செப்ட் என்னன்னா, நீ கண்ணாடியில் பார்க்குற அந்த முகம் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஹீரோ. சூப்பர். இப்போ அந்த முகத்தை உனக்கு பிடிக்கல அப்படின்னா then there's no way you can succeed in life. அது ரொம்ப சிம்பிளான ஒரு டைட்டில் வச்சு தான் அந்த புக் எழுதினேன்.
இப்போ மாற்றம் வெப்சைட் இப்போ ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்தப்ப அவங்க வந்து யாரெல்லாம் ஹீரோஸ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தாயோ தந்தையோ ஒரு ஆசிரியரையோ அது மாதிரி. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸாக்ட்லி ஆர்டிகுலேட்டட் த சேம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் a hero. ஒரு குடும்பத்தையும் ஒரு ஹீரோ இருக்காங்க, ஒரு நண்பர்கள் சர்க்கிளையும் ஒரு ஹீரோ இருக்காங்க, ஒருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதமான ஹீரோ. ஸ்விக்கி பசங்க டெலிவரி பண்ணுறாங்க சாப்பாடு டைமுக்கு, அவங்களும் ஹீரோ தான். பேண்டமிக் சிச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் தெர் ஆர் ஹீரோஸ் அட் எவ்ரி லேயர். ஸோ நம்ம அந்த ஐடல் வர்ஷிப் பண்ணுறது மட்டும் பார்த்து நம்மளோட உண்மையான ஹீரோ தனத்தை ஒருத்தவங்களே ஒரு ஹீரோ இருக்காங்க இல்லையா சுஜித், அதை மறந்துடக்கூடாது. WHO ஒரு நாளைக்கு நிறைய மெசேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வந்து சர்க்குலேட்டட் பிக் டைம் பேனிக் மெசேஜஸ். நியூஸ் பேப்பர் தொட்டால் கோவிட் வரும், ரூபா நோட்டில் கோவிட் வரும், அண்ட் பயங்கரமான நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்க டைமில் உங்கள் வீடியோ வந்து பயங்கர ஆறுதலாக வர ஆரம்பிச்சது. யூ ஆர் கிவிங் ஹோப். ஓகே, எஸ் வி வில் கிராஸ் திஸ் பிரிட்ஜ். அண்ட் அது வந்து வெரி வெரி ரிசர்ச்டு இன்ஃபர்மேஷனாகவும் இருந்தது. ரைட், நிறைய பேர் அது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாதப்போ வை ஷுட் யூ கம் அவுட் இன் பப்ளிக் அண்ட் மேக் அ போல்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் தட்? வாட் மேட் யூ டூ திஸ்? அண்ட் என்ன வாட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் யூ ஹேவ் டு நோ யூ வேர் ரெஃபரிங் டு ஜான் ஹாப்கின்ஸாக இருக்கட்டும். அது நிறைய விஷயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஃபேக்சுவலி ப்ரெசென்டிங் கிவிங் தம் கான்ஃபிடன்ஸ் அந்த டைமில். வாட் மேட் யூ டூ தட்? ரைட், இது வந்து அதாவது மார்ச் டைமில் சுஜித், டூம்ஸ்டே கிட்டத்தட்ட எல்லாருமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரோட்டில் போகும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது. பார்த்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியில் காட்டுற லாஸ்ட் டே ஆஃப் வேர்ல்டு மாதிரி இருக்கும் அது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம் சுஜித். எங்கள் வீடாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், சரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறோம், ஓகே இது பண்ணாதீங்க, இது பண்ண விஷயம் தெரியுது. பட் ஒரு சமுதாயமாக இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்ததே கிடையாது 100 இயர்ஸில். எல்லாருமே 7.5 கோடி மக்கள்லாம் எல்லாருமே பயந்து போய் உலகமே என்னடா நடக்க போகுன்ற இருக்கிற பட்சத்தில் இன்னும் நெகட்டிவிட்டி. இங்கே அந்த ஊரில் அவங்க சாகுறாங்க, இந்த ஊரில் இட்டலியில் வந்து ஒரே நாளில் வந்து 15,000 பேர் செத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் மக்கள் கேட்கும்போது என்ன ஆகும்? ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களும் ஹார்ட் அட்டாக் வர தான் செய்யும். ஸோ இந்த டைமில் பட் ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் த பெஸ்ட் டாக்டர்ஸ் ஒரு நாட்டிலையும். இப்போ இட்லியில் சொன்னாங்க போது அங்கே ஐ குட் கம்யூனிகேட். அங்கே இருக்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் ட்ரீட் பண்ணுற நண்பர்கள்கிட்ட என்ன உண்மையாக இந்த நியூஸில் எப்படி சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் இது உண்மையான்னு நான் அவங்ககிட்ட பேசி உண்மை எடுக்க முடிஞ்சு, அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சு. அதே மாதிரி அவங்க யூஎஸில் பற்றி இப்படி சொல்லும்போது ஒரு நாடை பற்றி சொல்லும்போது we were able to communicate. I was able to talk to them. சில பேர் நான் லைவ்லையும் கொண்டு வந்து we did some videos to show people இதுதான் உண்மை, பயப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பெடுத்து பண்ணணும் சுஜித். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு பொறுப்பெடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வழி சொல்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஐ ஹேட் டு பி அ ரெஸ்பான்சிபிள். இல்லை டாக்டர் படிச்சதுக்கு அர்த்தம் இல்லை சுஜித். ஐ தாட் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம மக்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி இந்த நேரத்தில் பயத்தை போக்கணும்னு ஒரு ரிஸ்க் எடுத்து நான் ஐ மேட் அ போல்ட் திங். பட் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக சோஃபார் இட்ஸ் பின் ஹெல்ப்ஃபுல். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா? 100%. எனக்கு இது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு. I always used to admire two set of people. ஆர்மியில் இருக்கிறவங்க, what makes them go in front of a terrorist and fight for the nation, knowing fully well they can be shot dead, right? அது ஒரு டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரீட் அது. பட் நான் சின்ன வயசில் நினச்சிப்பேன் இவங்கெல்லாம் வேறு ஏதோ உலகத்துலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. they are mentally so strong and only when you have army friends you realize they are just like us, common man. அந்த டைமில் it's that motivation which drives them. COVID I saw doctors and frontline workers like that. இப்போ டாக்டருக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு பயம் இருக்கும், ரைட்? இப்போ லாக்டவுனில் இப்போ நாங்களாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம், இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எங்களுக்கு. பட் அந்த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி வாட் தே வென்ட் த்ரூ இஸ் ஹியூமங்கஸ், ரைட்? எனக்கு டேக் அ ஸ்டெப் பேக். உண்மையாக உங்களுக்குலாம் பயமே இல்லையா அது போகும்போது? வாட் ரன்ஸ் இன் யோர் மைண்ட்? ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தெரியுது, யூ நோ த டிஃப்ரெண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் ஆர் actually getting killed in நம்ம countryலே we lost so many doctors. How do you actually motivate? And இது நீங்கள் டாக்டர் அஸ்வினா மட்டும் இல்லை, representing the medical fraternity, right? What motivates you to get into that hospital? திருப்பி வரும்போது உங்களுக்கு பயம் இருக்காதா? ஐயோ வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, will you pass the virus? It was the toughest time in our lives, Sujit. இந்த ஒரு வருஷம் முக்கியமாக அந்த ஆரம்பத்தில் அந்த 4-6 months இருக்குல்லையா பேண்டமிக் ஆரம்பிச்சு, நான் வந்து இப்போ போயிட்டு வரேன்னா நான் வீட்டுக்கு போகாமல் 2 வாரம் குவாரண்டைன், நானே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்க சூழல் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க நான் பார்க்க முடியாது. அதே மாதிரி என் ஒய்ஃப் போயிட்டு வந்தாலும் ஷீ ஹேட் டு குவாரண்டைன் 2 weeks செப்பரேட்லி. அப்புறம் ஷிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் 1 week போயிட்டு வந்தால் நீங்கள் 2 weeks ஆஃப் எடுக்கணும், இல்லை நீங்கள் 1 month எடுத்திங்கன்னா அப்புறம் 2 weeks. ஸோ வாட் எவர் இட் கீப் சேஞ்சிங். பேசிக்கலி குழந்தைங்களை பார்க்க முடியாமல் கூட 3 மாதம் இருந்துச்சு எனக்கும் சரி என் ஒய்ஃப்க்கும் சரி. இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ்க்கு 90% டாக்டர்ஸ் ஸ்ட்ரகிள் லைக் திஸ். நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், டே அண்ட் நைட் தே ஸ்ட்ரகிள்டு. பயம் தான்.
தெரியுது ஒரு பக்கம் நோய் எதுவும் பண்ணலன்னு மற்ற நாட்டில் நம்ம விஷயங்கள் கரெக்டாக கேதர் பண்ணால் கூட அன்னைக்கு நீங்கள் போய் அந்த பேஷண்ட்டை தொடும்போது இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்க மாட்டோமா இல்லை வீட்டுக்கு வந்தால் நம்ம குழந்தைங்கள பார்க்க மாட்டோமா பயம் இருக்கும். பட் அதுதான் அந்த மெடிசன் அப்படின்ற ஒரு ஃபீல்டோட அது நாங்கள் காலேஜில் படிக்கும்போதே சுஜித் when you start ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் பண்ணுவோம் இந்த ஃபிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அடுத்தவங்க பிளட்டை குத்தக்கூடாது. ஸோ எங்கள் ப்ரொஃபஸர் சொல்வார் மெடிசன்றது முதல்ல நீ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீ அந்த வழி ஆரம்பிக்கணும், வழி நீ கற்றுக்கணுன்றதுக்கு தே நார்மலி ப்ரிக் இங்கே ஒரு ட்ராப் நாங்கள் கையில் குத்தி எங்கள் பிளட் எடுத்து தான் நாங்கள் பிளட் ஸ்மியர் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ சேவைன்றது அப்போவே வந்து அது என்கிரெயின் பண்ணப்படுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும். ஸோ அது வந்து எஸ்பெஷலி இந்த டைமில் இந்த டாக்டர்ஸ் தே டிட் அ ஃபெனாமினல் ஜாப். அவங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு போய் வேலை பார்த்தவங்க இருக்காங்க. என் நண்பர் ஒருத்தர் காரில் டெய்லி வந்துட்டு குவாரண்டைன் பண்ணிட்டு காரில் உட்காந்துட்டு பேஷண்ட் பார்த்தவங்களாம் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகாமல் ஒரு மாதம் கார்லேயே இருந்து அங்கே ஒரு சைடில் ஒரு வெளியே பைப்பில் வச்சு குளிச்சுட்டு சாப்பாடு மட்டும் அவருக்கு அங்கே வச்சிருவாங்க பானட் மேலே. என் நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ட்ரீட் பண்ணாரு. யூஸ் அ கோவிட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எஸ் இல்லை நான் ரியல் லைஃப் ஹீரோஸ்ன்னு கேட்டேன் அந்த கேள்விக்கு ஆன்சர் இது தானே. ரைட், திஸ் இஸ் வாட் ரியல் லைஃப் ஹீரோஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் தெரியும். எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்தது. பிகாஸ் வாட் ரன்ஸ் இன் யோர் ஹெட் அப்படின்றது பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் ப்ளஸ் சுஜித் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே பயம் குழந்தைங்களை சில பேர் வீட்டை வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க, ஒருத்தங்க எல்லா இடத்துலையும் குவாரண்டைன்டு, எல்லாரும் ரூமில் லாக்டு, வெளியே வர முடியாது. இப்போ குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போய் வேலை பார்க்குற டாக்டர்ஸும் அவ்வளோ பேர் இருந்தாங்க இந்த தருணத்தில். குழந்தைகிட்ட நீங்கள் என்ன சொல்லி குழந்தை வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைய தொட முடியாது, குழந்தை அந்த ரூமை தள்ளி உட்கார சொல்லணும். அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? பெரியவங்களே இவ்வளோ பயந்து பீதியாக இருக்கிற டைமில் போய் குழந்தைங்களுக்கு கொரோனா என்ன புரியும்? ஸோ it was a very very tough time and I think I should really salute every single frontline worker. Hats off to all the doctors. எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நண்பர்களே. யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் சமுதாய மாற்றம் ப்ளஸ் சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும் அப்படின்றது எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஒரு நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு என்ன உபயோகமாக இருந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல உபயோகமான கான்வர்சேஷன்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். நன்றி. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பாய் கைஸ், டேக் கேர்.